திருச்சூரில் அடுத்து நாங்கள் போன இடம்னு பார்த்தீங்கன்னா குருவாயூர் தான். குருவாயூர் போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் சாமி பார்த்து கும்பிட்டு வர முடியாதுங்க. அவ்வளோ கூட்டம் இருக்கும். நீண்ட க்யூ இருந்துகிட்டே இருக்கும். அதனாலேயே நாங்கள் எப்பாவது போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு காலையில் சாமி கும்பிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வந்து ஒரு ரூம் எடுத்து தங்கி இருந்துட்டு பாப்பாவை குளித்து ரெடி பண்ணி விட்டுட்டு நான் ரெடியாகி வரங்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா தூங்கிட்டா. அவளை தூக்க கலக்கத்தில் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 2:45 3 மணிக்குள்ளே தொடங்குகிற நிறமால்ய பூஜைன்னு சொல்லி தொடங்குவாங்க. அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து மொதல் நாள் 10 மணி 11 மணிக்கே நைட்டு 10 11 மணிக்கே போய் க்யூவில் நிற்கணுமாம்மா. அந்த மாதிரி தான் நாங்கள் ஒரு 12 மணிக்கிட்டேலாம் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். அப்போவே அவ்வளோ க்யூ இருந்துச்சு. இந்த மாதம் ஆடி மாதங்கிறனாலையும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆடி மாதத்துல தான் வந்து நாலம்பழம்லாம் போவாங்களாமா. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கோயிலாக வந்து குருவாயூர்லேருந்து தொடங்குறவங்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து சிறப்பு தரிசன டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 கட்டி நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம் அப்படின்னா சாமிக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. எப்படியோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு. குருவாயூர் போகிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஆனைக்கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய அணைகளை ஒரே இடத்துல பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தா, ஒன்று விளையாடுறது, அப்புறம் இந்த மாதிரி குறும்புத்தனம்லாம் பண்ணிகிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நாங்களும் கிளம்பிட்டோம். இந்த ஒரு நாள் ட்ரிப்பில் எங்கெல்லாம் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.